எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, காலர் நெக் வச்சு ஃப்ரண்ட் சைடு ஹூக் வச்சு இருக்கிற டாப் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத பத்தி பார்க்க போறோம். இதோட ஸ்லீவும், ஸ்கர்ட்டும் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்டிச்சிங் வீடியோ போட்டாச்சு. வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கு வந்து 19 இன்ச் ஹைட்டும், 8 இன்ச் வித்துல ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 வந்து ஸ்டிச்சிங்க்காகவும் விட்டுருக்கேங்க. ஆர்ம் ஹோல் வந்து 6 எடுத்திருக்கேன். ஏன் 6 எடுத்துக்கங்கிறது இந்த வீடியோட இடையில குடுக்குறேன். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷோல்டர் வந்து 3யும், ஃப்ரண்ட் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 1/2 இன்ச்சும் எடுத்திருக்கிறேன். அதில் பேக் நெக் வந்து 1ம், ஃப்ரண்ட் நெக் வந்து 4 1/2 இன்ச்சும் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ப இதெல்லாம் எடுத்தத வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இருக்கையிலேயே வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வேணும்னு சொன்னாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாடிங்கிறனால மட்டும். அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி, அப்படியே அத மெயின் ஃபேப்ரிக்ல போட்டு ஆர்ம் ஹோலும் பா ஹைட்டு வித்தும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து பேக் நெக் கட் பண்ணோனே அத அப்படியே எடுத்துட்டு ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம காலர் நெக்குங்கிறனால அதில பிசுறு வெளிய தெரியாதுங்கிறனால கீழ இருக்கிற மெட்டீரியல வந்து ஃபஸ்ட்டு மடிச்சு அடிச்சு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஏன்னா மேலே இருக்கிறத நம்ம எப்படி இருந்தாலும் காலர் குடுக்கையில அது வந்து நம்மளுக்கு பிசுறு தெரியாதுங்கிறனால ஃபஸ்ட்டு கீழ இருக்கிறத வந்து நீட்டா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இத கீழ இருக்கிறத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட ஓரங்கள், நெக்கு, ஆர்ம் ஹோல், ஷோல்டர் எல்லாமே வந்து சுத்தி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஓப்பன் குடுக்கணும். ஓப்பன் வந்து நார்மலா கட் பண்ணி குடுக்கறத விட கேன்வாஷ்ல குடுத்தா ஃபினிஷிங் நீட்டா வரும். இப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கிறோங்க. இந்த கேன்வாஸ் ஷீட்டோட இது ஹைட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சும், வித்து வந்து 5 எடுத்திருக்கேங்க. 5னா நீங்க 4 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மடிச்சு அடிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, மடிச்சு தேவையான அளவு கட் பண்ணையில 4ஏ போதும். இப்போ அத நான் 4 எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 2 இன்ச்சிலிருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. அந்த 4 இன்ச்சிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் அது மார்க் பண்ணுங்க. எதுக்குன்னா, அத நானு கடைசியில சொல்றேன். இப்போ நம்ம 4 இன்ச்சே போதும் தான். எக்ஸ்ட்ரா பிகினர்ஸ் வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த 2 இன்ச்சில வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வித்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா, எனக்கு ஓப்பன் வந்து 1/2 இன்ச்சுக்கு வேணும். அதனால வந்து நான் 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க 2 இன்ச்சுக்கு கீழ எனக்கு ஓப்பன் வேணும்னா, ஒரு 3 இன்ச் வரைக்கும் கூட நீங்க ஓப்பன் எடுத்துக்கலாம். அது உங்களோட விஷ் தான். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியூண்டு கைடு அளவுக்கு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா, அது வந்து அப்பதான் ஃபினிஷிங்கும் உள்ள நம்மளுக்கு கொக்கி வைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்குங்கிறனால ஒரு கைடு அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருப்பேன். எதுக்காகன்னா, அத நம்ம ஸ்டிச் பண்ணையில உள்ள அந்த கேன்வாஷோட உள்ள குடுத்து ஸ்டிச் பண்ணையில அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா நான் 2 இன்ச் குடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம்லங்க, அதோட அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்வாஸில் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத ஒரு லைனிங்கில் வச்சு அயர்ன் பண்ணிக்கிறேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மெழுகு சைடு கீழே இருக்கிற மாதிரி வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா அயர்ன் ஆகிக்கும். இப்போ நம்ம அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓரத்தில் வந்து மடிச்சு அடிச்சுக்கிறோம். ஓரத்தில் மடிச்சு அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஸ்டிச்சஸ் போடையிலேயே கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் அப்படியே அதோட ஷேப் அப்படியே தான் ஓரத்தில் ஸ்டிச்சஸ் போடுறேன். நீங்க அதோட ஷேப் மாறாத ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா தான் ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து
அதோட நீட்னஸ் அப்படியே வரும். இப்போ அதை ஸ்டிச்சஸ் போட்டதோட மீதி எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிட்டு அதை ஒரு கீறி விட்டு மேலே உள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு அயர்ன் பண்ணிக்குங்க. அப்போ தான் வந்து அதோட ஷீலிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 இன்ச் இருக்கிற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயே அதோட வித்து பார்த்திங்கன்னா 5 இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா அந்த ஹூக் வைக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேங்க. இது லைனிங் கொடுத்தா லைட்டாக உள்ளே தெரியாது தான். பட் உங்களுக்கு ஓகேன்னா லைனிங் கொடுத்துக்கோங்க. எனக்கு நான் மெயின் ஃபேப்ரிக்கே எடுத்துக்கிட்டேன். அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க. ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே திருப்பி விட்டுக்குங்க பிசுறு தெரியாத மாதிரி. அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பிசுறு தெரியாத மாதிரி ரிவர்ஸில் திருப்பி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் அதை திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் கொஞ்சம் நீட்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்லங்க, அந்த 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வந்து நம்ம அந்த கிளாத்தை வைக்க மாட்டோம். அந்த 2 இன்ச்சுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த 2 இன்ச்சுக்கு கீழே தான் வந்து நம்ம அந்த கிளாத்தை ஃபிட் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்த துணி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச்சுக்கு கீழே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அந்த துணியோடு வச்சு அதோட 1/4 இன்ச்சுக்கு கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு ஸ்டிச் போட்டுக்கிறேங்க. கீழே வரைக்கும் அதே அலைன்மெண்ட்டில் போயிட்டு கீழே வந்து அந்த ஊசி கீழே குத்திட்டு அந்த இடத்த ஒரு ரவுண்ட் ஷேப் வருமா, அந்த குட்டி ரவுண்ட் ஷேப்லேயே எடுத்துக்கிறேங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கீழே 2 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 2ஓட மெட்டீரியல் ஒட்டி வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும். 2ஓட வந்து ஒட்டி வர மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அடுத்து அந்த 4 இன்ச்சுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்ல ஒரு எக்ஸ்ட்ரா துணி, அதை வந்து உள்ளே திருப்பி விட்ருங்க. உள்ளே திருப்பி விட்டுட்டு மீதி ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். இப்போ இந்த 4 இன்ச்சில் தான் வந்து நம்ம ஹூக் வைக்க போகிறோம். அதனால தான் வந்து அதோட துணியை வந்து உள்ளே திருப்பி விட்டுட்டோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த 2 இன்ச்சு வந்து ட்ரெஸ் ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். அதனால தான் வந்து நான் அந்த ஃபினிஷிங்காக ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்க சொன்னது. இப்போ நம்ம 2 சைடும் வந்து காலர்கிட்ட வந்து ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேங்க. 2 சைடு ஷோல்டருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஷோல்டர் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு நல்லாவே சீல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோங்க. இப்போ நீங்கள் ஷோல்டர் 2மே ஜாயின் பண்ணையிலேயே பார்த்தீங்கன்னா 2 ஷோல்டரும் கரெக்டாக ஈவனாக இருக்கா, கட்டிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா காலரோட சைஸ் மாறும். இப்போ நம்ம அடித்ததுக்கப்புறம் ஷோல்டரையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் வந்து காலரோட சைஸ் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ பேக்லேருந்து தான் கம்பல்சரி நீங்கள் அளவெடுக்கணும். பேக்கோட சென்டர்லேருந்து அளவெடுத்திங்கன்னா எனக்கு 10 வருதுங்க. நீங்கள் நல்லாவே 2 டைம் நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இதுதான் வந்து அதோட 10க்கு டயக்ராமு. இதை நான் எப்படி மார்க் பண்ணேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு பேக்குக்கு எடுத்துக்கிறேங்க. பேக்குக்கு வந்து 3.25 இன்ச்சுங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 4.25 இன்ச் எடுத்துக்கிறோம். அந்த இடத்த ஒரு டேர்னிங் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 10 இன்ச்சுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் மேலே டயக்ராம் வரையினா அந்த 10 இன்ச்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சுக்கு எனக்கு காலரோட ஹைட் 1 இன்ச் வேணுங்கனால நான் 1 எடுத்துருக்கேன். நீங்கள் 3/4 இன்ச் வேணுனாலும் 3/4 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணிக்கிறோம். மெயின் ஃபேப்ரிக்கில் அயர்ன் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இதை போட்டு அயர்ன் பண்ணிக்கிறோம். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மடிச்சு அடிப்போம் இல்லைங்க, அதே மாதிரி மேல் சைடு மட்டும் மடிச்சு அடிச்சுக்கிறோங்க. இப்போ நம்ம மடிச்சு அடிச்சதுக்கப்புறம் இதே அளவுக்கு ஒரு மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேங்க. இதே அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக் எடுத்து இப்போ அதோட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிற உள்ள கேன்வாஸ்க்குள்ளே ஸ்டிச்சஸ் போடுறோம் பாருங்களேன். ஏன்னா நம்ம டர்ன் பண்ணையில் நம்மளுக்கு அந்த கேன்வாஸ் தெரியாத மாதிரி உள்ளே போகணுங்கிறக்காக கேன்வாஸ் மேலேயே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேங்க. நீங்கள் அயர்ன் பண்ணதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அயர்னிங் அது நல்லா மெல்ட் ஆகி ஒட்டி தான் இருக்கும். நீங்கள் அது மேலே ஸ்டிச்சஸ் போடுறது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் இல்லை ஒரு கைடு அளவுக்கு விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளவுக்கு வந்து காலர் நெக்கு ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் ஒரு கைடு அளவுக்கு தான் விட்டுருக்கேன். இப்போது நீங்கள் ஒரு கைடு அளவுக்கு விட்டதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை உள்ளே டர்ன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அர்க்காத் போட்டுக்குங்க. அர்க்காத் போட்டால் மட்டும்தான் டர்ன் பண்ண முடியும். இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது உள்ளே தள்ளி கட் பண்ணிங்கன்னா டர்னிங் அழகாக அதோட ஷேப் வந்துடும். இப்போ டர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை மடித்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் படிமான தையல் போட்டிங்கன்னா அதோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குல்லங்க, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவீங்களோ, காலரில் எவ்வளோ அளவுக்கு ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து ஒரு டைம் லைட்டாக மடக்கி அயர்ன் பண்ணிங்கன்னா அதோட ஷேப் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா அதோட ஷேப்பில் கரெக்டாக அந்த காலர் நெக்கில் டர்ன் பண்ணி கிளாத் உட்காருங்க. இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறோம். அதோட சென்ட்ரும் நம்ம காலரோட பேக் சைடு சென்ட்ரு தான் எடுக்கணுங்க, ஃப்ரண்ட் எடுக்கக்கூடாது. இப்போ பேக் சைடு சென்டரில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் லைட்டாக அதோட அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே இருக்கிறத அப்படியே மேலே தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கைடு அளவுக்கு தான் விட்டுருக்கேன். அப்புறம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ பாருங்களேன், ஒரு கைடு அளவுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே திருப்பி விட்டு உள்ளேயும் வந்து படிமான தையல் போட்டுக்கிறோம். இவ்வளோ யூஸ்ஃபுல்லான சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடம் கரெக்டாக 10 இன்ச்சுங்கிறனால 10 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உள்ளே மடித்து உள்ளே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள கேன்வாஸ் வச்சது எதுவுமே வந்து இந்த மெட்டீரியலில் தெரியாது. உங்களுக்கு இது காலர் கேன்வாஸ் ஈஸியாக தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சிங் சம்மந்தமாக வேணுனாலும் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இப்போ நம்ம இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அதோட ஃபைனல் லுக்குங்க. இதில் கலர் மாறி மாறி வர்றது பார்த்திங்கன்னா டே டைமில் நைட் டைமில் மாறி மாறி வீடியோ எடுத்தங்காட்டி கலர் மாறி மாறி கிடைக்கிது, டபுள் ஷேடுங்காட்டி. நீங்கள் அது வந்து ஒரு லைட் பிங்க்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.